நம்மை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்று யோசித்து பாருங்கள். That's powerful. It makes you realize there's profound wisdom behind those words. Someone who could speak so simply yet so deeply. Someone who saw reality beyond the physical and mental. Exactly. I started thinking this couldn't be a simple philosopher. It had to be someone on a deeper journey. Someone like Saint Adi Shankar. A seeker, a teacher, and a saint who traveled all across India in relentless pursuit of the eternal truth. Tonight, we invite you into his world, a time of spiritual unrest, intellectual battles, and divine revelations. This is a story that awakens that stillness in you, where you're more than body or mind. Let his wisdom and your curiosity light the way. We cordially invite you to experience our Tamil play, grounded in the life and philosophy of the great Saint Adi Shankar. வணக்கம். தமிழ் மூவேந்தர்கள் ஆண்ட முத்தமிழ் நாட்டில் முளைத்திட்ட விதை, முச்சங்கங்கள் வளர்த்த மூன்றெழுத்து கவிதை, இயலும் இசையும் நாடகமும் அழகுற அணிகலன்களாய் மாலைகள் சூட்டி மகுடம் தரிக்கும் மொழி, வாழ்வியலும் பற்றாத விருந்தோம்பலும் கலை பெருக்கும் கவி பெருக்கும் இனிய மேன்மை மொழி, யுகங்கள் ஆயிரம் ஆரவாரமாய் ஆர்ப்பரிக்கும் அழகியல் கொண்ட ஆதிமொழி, பனையோலை முதல் டிஜிட்டல் திரை வரை பயணம் செய்தும் மங்காத மிளிரும் மகத்தான மொழி எம்மொழி தமிழ் மொழி. தாயில் சிறந்ததொரு உறவும் இல்லை, தாய்ப்பாலை மிஞ்சிய மருந்தும் இல்லை, தாய்மொழியை மிஞ்ச வேறொரு மொழியும் இல்லை. தமிழ் நம் அடையாளம். சரி சரி, தமிழின் புகழை சொல்லிவிட்டு இந்த வருடம் நம் பள்ளியின் தமிழ் துறையின் தமிழ் நாடகத்தை பற்றி மறந்துவிடப் போகிறோம். அது எப்படி மறக்க முடியும்? இதோ பாரதத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி அழகுற நடித்து காட்ட வருகிறார்கள் என் சகோதர சகோதரிகள். தாயே, வீட்டில் யாரேனும் இருக்கின்றீர்களா? நான் சங்கர், யாசகம் கேட்டு வந்துள்ளேன். யாரப்பா நீ? அட, யார் இந்த சிறுவன்? பார்ப்பதற்கு சிவபெருமானே சிறுவன் வடிவில் வந்து பிக்ஷை கேட்பது போல் இருக்கின்றானே. ஆனால் ஆனால் சிவகலைகள் பொருந்திய இந்த சிறுவனுக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லையே. தாயே, எனக்கு மிகவும் பசியாக இருக்கின்றது. உண்பதற்கு ஏதேனும் இருந்தால் பிக்ஷையிடுங்களேன். மகனே, நான் பரம ஏழை. வறுமையை தவிர வேறொன்றும் இல்லை. இதோ ஒரே ஒரு நெல்லிக்கனி, இதனை பிக்ஷையாக எடுத்துக்கொள். தாயே, நீங்கள் வறுமையில் பாடும் பொழுதும் தானம் கொடுக்கும் எண்ணம் கொண்ட உங்களிடம் செல்வம் இருந்தால் அது அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். இதோ நான் இப்போதே மகாலட்சுமியை அழைக்கின்றேன். லக்ஷ்மி பத்மாலயா பத்மா கமலா ஸ்ரீ ஹரிப்ரியா இந்திரா லோகமாதா மா ரமா மங்கள தேவதா. சங்கரா, சங்கரா.
அம்மா, எனக்கு இதய வாழ்வில் கொஞ்சம் கூட ஆசை இல்லை. நீங்கள் என்னை சன்னியாசியாக போக அனுமதிக்க வேண்டும். சங்கரா, என்ன பிதற்றுகின்றாய்? முதலில் விரக்தியாக வேதாந்தம் பேசுவதை நிறுத்து. நம் குல தர்மம் என்னவோ அதனை பின்பற்று. புரிந்ததா? சரி அம்மா, நான் ஸ்நானம் செய்கிறேன். நமது சாஸ்திரங்கள் சன்னியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்பவர் உடல் ஜன்மம் எடுப்பதாக கூறுகின்றனர். ஆம்தானே? ஆம் சங்கரா, ஆம். சன்னியாசம் வாங்கிக் கொண்ட பின் நான் உன்னோட மகத்தில் இருக்க முடியாவிட்டாலும் எங்காவது உடலோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆம்தானே? ஆம் சங்கரா, ஆம். அப்படியானால் நான் சன்னியாசம் வர அனுமதி கொடுமா? ஐயோ, என்னை விட்டு இருக்கிறது. அம்மா, சங்கரா, நீ சன்னியாசியாக வாழ்ந்தாலும் எங்கேயாவது சுகமாக இருந்தால் சரி. நீ துறவியாக உணரும் போது இன்றாவது ஒரு நாள் நான் உன்னை காணும் வாய்ப்பாவது வேண்டும். நீ மரணித்தால் அதுவும் நலமானே. நான் என் செய்வேன். உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே செய்து கொள். சன்னியாசம் ஏற்றுக்கொள், சன்னியாசம் ஏற்றுக்கொள், சன்னியாசம் ஏற்றுக்கொள். சங்கரா, வந்துவிட்டாயா? வா மகனே, நாம் நம் மகத்திற்கு செய்வோம். அம்மா, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சற்று முன்புதானே நான் சன்னியாசம் பெற அனுமதி தந்தீர்கள். ரவியாகிவிட்ட எனக்கு இவ்வுலகமே நீர்தான். இவ்வுலகில் உள்ள எல்லா பெண்களுமே என் தாய்தான். நான் சொல்கிறேன். சங்கரா, என்னை விட்டு செல்லாதே என் மகனே. வணங்க வேண்டாம் தாயே. மகனாக என்னுடைய கடமையை செய்ய நிச்சயமாக நான் வருவேன். பாரத நாடு முழுவதும் வேத நெறியை தழைத்தொங்க செய்து உத்தம பிறவியாக வாழ்ந்து நமது மூதாதையின் 21 தலைமுறையினர் நற்கதி அடையும்படி செய்வேன். செய்த சங்கரர் தன் குருவை தேடி பயணம் மேற்கொண்டார். யாரோ ஒரு குருவை தேடி அவர் அலையவில்லை. இந்நாள் தான் தான் ஏற்க போகும் குரு என்பதும், அவர் என்ன பெயருடன் திகழ்கிறார் என்பதும், அவர் என்ன இடத்தில் தான் வாழ்கிறார் என்பதும் தெரிந்து அவரை நாடி அவர் வாழ்ந்த இடத்தை நோக்கி பயணமானார். அந்த குரு யாரும் அல்ல, நர்மதா நதி தீரத்தில் தவம் செய்து வந்த கோவிந்த பகவத் பாதரே அந்த குருவாகும். யார் அந்த கோவிந்த பகவத் பாதர்? தெரிந்து கொள்வோமா? யாரது? யாரது? யாரது இப்படி ராட்சசனை போல சிரிப்பது? மானிடனே, ராட்சசன் போல் அல்ல, நான் ராட்சசன் தான். சாதாரண ராட்சசன் அல்ல, பிரம்ம ராட்சசன். பிரம்ம ராட்சசன். பிரம்ம ராட்சசனா? எந்த உலகத்தை சார்ந்தவன் நீ? பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகர்லோக, ஜனோலோக, தபோலோக, சத்தியலோக, அதலலோக, விதலலோக, சுதலலோக, தலாதலலோக, மகாதலலோக, ரசாதலலோக, பாதாளலோக என 7 உலகமும் நானே நானே நானே. ஆயிரம் தலை ஆதிசேஷன் மாணவன் ஆனே நானே நானே. குருவின் ஆணையை மீறினேனே மீறினேனே. 9 சீடர்கள் மாட்ட பின்னே பின்னே மீனேந்தேன். தானே தானே தானே. மகாபாஷ்யத்தை உபதேசிக்க பெற்றேனே பெற்றேனே பெற்றேனே. ஆனை மீறியதன் சாபமாய பிரம்ம ராட்சசன் ஆனேனே ஆனேனே ஆனேனே. ஆதிசேஷனின் மாணவன் கௌடபாதரா தாங்கள்? யாம் கௌடபாதரே தான். யார் ஒருவர் என் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கின்றாரோ அவருக்கு நான் மகாபாஷ்யத்தை உபதேசிப்பேன். அப்பொழுதுதான் என் சாபம் நீங்கும். உன் முகத்தின் தேஜஸை காணும் போது நிச்சயமாக நீ நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பாய்.
மானுட பிறவியின் மகத்துவம் யாது? மரம் காய்ந்து போனால் விறகாக பயன்படும். கோஷ்லிங்கம் என்ற பெயருடன் பசுமாட்டின் கொம்பு பருமனை அபிஷேகம் செய்ய பயன்படும். யானையோ இறந்தாலும் 1000 பொன் என்னும் அளவிற்கு அதன் தந்தம் பயன்படும். மாந்தோல் புலித்தோல் கூட ஆசனமாக பயன்படும். இந்த மனித சரீரம் மட்டும்தான் எந்த பயனும் இல்லாமல் போகிறது. எனவே மனிதன் எப்போது தன் மனத்தை ஆத்மார்த்தமாக இறைவனிடம் ஒப்படைக்கின்றானோ அப்போதே மனித பிறவி மகத்துவம் அடையும். ஆஹா, அற்புதம்! மகாபாஷ்யம் பாடம் சொல்லி முடித்ததுமே சாப விமோக்ஷனம் பெற்ற கௌடபாத பிரம்ம ராட்சச ரூபம் நீங்கி சுய உருவம் பெற்றார். சந்திர சர்மா, என் குருவாகிய ஆதிசேஷன் என்னிடம் உபதேசித்த மகாபாஷ்யத்தை என் மூலம் உபதேசித்த பெற்று நீ இன்று முதல் கோவிந்த பகவத் பாதர் என அழைக்கப்படுவார். கலியுகத்தின் ஜகத்குருவாக வணங்கப் பெறும் ஒருவரே சீரனாக பெறுவார். பாக்கியம் பெற்றேன் குருவே, மகாபாகியம் பெற்றேன். குருவிடம் தீட்சை பெற்ற சங்கரர் அத்வைத வேதம் குறித்து உலகம் முழுவதும் எடுத்துரைக்கும் பொருட்டு திக்விஜயம் செய்தார். அப்போது இறை மறுப்பு போன்ற கொள்கை கொண்டு பூர்வ மீமாம்சம் போன்றவற்றை வாதம் செய்து வெற்றி பெற்றார். மண்டல மிஸ்ரரை வாதத்தில் வென்ற சங்கரர் அவருக்கு சுரேஸ்வராச்சாரியர் என்னும் திருநாமம் விட்டு தன் உடன்மை சீடராக்கினார். மண்டல மிஸ்ரர் அவர்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். தாங்கள் அனைவரும் இங்கு வந்துள்ளதன் காரணம் என்னவோ? தங்களின் பூர்வ மீமாம்ச தத்துவத்தின் பிழைகளை எடுத்து கூறி அத்வைத தத்துவத்தின் மேன்மையை எடுத்து கூறியாம் இங்கு வந்துள்ளோம். காலத்தில் வந்துள்ளீர்கள், முதலில் பிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் வயிற்று பிக்ஷைக்கு வரவில்லை, வாத பிக்ஷைக்கு வந்துள்ளோம். ஹாஹா, என்னிடம் வாதமா? நான் முதல் கற்ற நான்மறைகளில் மறிந்தவன் நான். என்னிடமே வாதமா? பூர்வ மீமாம்ச தத்துவமே உயர்ந்தது என்பதை ஏற்றுக்கொண்டு ஒட்டை சன்னியாசிகளுடன் வந்த வழியே ஓடிவிடும். அத்வைத தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தி பிற மத தத்துவங்களை இரட்டி அடிக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். வாதம் ஒன்று வந்துவிட்டால் நடுவர் ஒருவர் வேண்டுமே. மண்டல மிஸ்ரர் மனைவி சரசவாணி மகா பண்டிதர் சகலகலாவள்ளியின் மறுவருவர் விரையாடுவதாக இருக்கட்டும். வெற்றி தோல்விக்கான பரிசு என்னவென்பதை சரசவாணி அறிவிக்கட்டும். நான் தாங்கள் இருவருக்கும் மாலை அளிக்கிறேன். வாதத்தின் போது யாருடைய மாலை முதலில் பாடுகிறதோ அவர் தோற்றவர். வாதத்தில் மண்டனர் தோற்றுவிட்டால் அவர் சங்கரரின் அத்வைத கொள்கையை ஏற்று உறவு பூண வேண்டும். ஒருவேளை சங்கரர் தோற்றுவிட்டால் அவர் பூர்வ மீமாம்சத்தை ஏற்று இல்லறத்தவராக மாறிவிட வேண்டும். வாதத்தை தொடங்கலாமா? தொடங்கட்டும் விவாதம். சங்கரன், கர்மகாண்டமே மிக முக்கியமானது. வேத கால யாகங்கள் சடங்குகள் செய்வதன் மூலம் மனிதர்கள் தங்கள் வாழ்வில் விரும்பிய பலன்களை அடைய முடிகிறது. பலன்களின் மூலமாக மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கலாமே தவிர மோட்சம் என்றும் பிறவி பயனை அடைய முடியாது. ஆயை நீக்கி முக்தியை அடைவதே மனிதனின் இறுதி லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த உலகில் யார் சுழலக்காரர்? தனம் இருந்தும் தானம் செய்யாதவன், கண்ணிருந்தும் பார்வை இல்லாதவன் யார்? அகத்தில் இருக்கும் இறைவனை காணாதவன். இந்த உலகிலே மிகவும் முக்கியமான போற்றத்தக்க தீர்த்தம் எது? மனதில் உள்ள அறியாமை போன்ற மாசுகளை கழுவக்கூடியதே போற்றத்தக்க தீர்த்தம். ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்றும் அத்வைத தத்துவத்தை உடையவர் தாங்கள். அப்படி என்றால் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவனும் மானுட உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒன்றாகுமா? ஒரு நிமிடம்.
பத்மபாதா, இது கங்கையின் தீர்த்தம், இது யமுனையின் தீர்த்தம், இது கோதாவரியின் தீர்த்தம், இது நர்மதையின் தீர்த்தம். இப்பொழுது இவை அனைத்தையும் ஒன்றாகிவிட்டேன். இவை அனைத்தும் ஒன்றான பின் இவற்றை தனித்தனியே தங்களால் பெயரிட்டு அழைக்க முடியுமா? அதன்படி முடியும். அதுவே அத்வைதம். ஜீவாத்மாவே பரமாத்மாவுடன் இணைத்த பின் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அல்ல, இரண்டுமே ஒன்றுதான். ஆஹா ஆஹா, அற்புதம் சுவாமி, அற்புதம். தங்களின் அத்வைத தத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சுவாமி, சற்று பொறுமையாக இருங்கள். சங்கரர் என் பணிவான வணக்கம். அனவரது பாதி அடைந்து என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே என் கேள்விக்கும் விடையளித்த பின்னே என் கணவரை தாங்கள் வெற்றி பெற முடியும். இல்லற வாழ்வின் மேன்மைகளை அறியாத தங்களை சர்வஜராக ஏற்றுக்கொள்ள முடியுமா? சரதவாணி, வாலிய வயதிலேயே துறவு கொண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாയത്? தேவி, 48 நாட்களுக்குள் இதற்கான பதிலை அளித்து இப்பொழுது மன்னரை சந்நியாசம் ஏற்க செய்கிறேன். அதற்கு அனுமதி கொடுங்கள். வாதத்திற்கு பின்பு சங்கரர் அமாருகன் என்னும் அரசனின் உடலில் பரகாயம் மேற்கொண்டு சரசவாணியின் கேள்விக்கு விடை காண்கிறார். மண்டல மிஸ்ரர் சுரேஸ்வராச்சாரியர் என்னும் திருநாமத்துடன் சந்நியாசம் மேற்கொண்டு சங்கரரின் தலைமை சீடராக மாறினார். அமைந்திருக்கக்கூடிய சாரதா பீடம் என்னும் அறிவு திருக்கோயிலில் சர்வஜ பீடம் என்னும் உயர்ந்த அரியணை உள்ளது. ஞானத்தில் சிறந்தவரால் மட்டுமே அங்குள்ள அறிஞர்களால் கேட்கப்படும் கேள்விகளுக்கு விடையளித்து அப்பீடத்தில் அமர முடியும். அத்வைத ஞானியாக இருக்கும் சங்கரருக்கு என் வணக்கம். அனைத்தையும் அறிந்தவர் தாங்கள். வீரை காட்டிலும் எது முக்கியம் என்று கூற முடியுமா? குலதர்மமும் நல்லா உறவுமே உயிரை காட்டிலும் சிறந்ததாகும். சங்கரரே, எல்லா குணங்களையும் வீணடிப்பது எது? பிறரின் மீது ஏற்படக்கூடிய பொறாமையும் பேராசையுமே எல்லா குணங்களையும் வீணடித்துவிடும். சங்கரரே, தங்களது அத்வைத தத்துவத்தின் ஆதிமூலம் யார்? ஆதியும் மந்தமும் இல்லாதது வேதங்களின் நாயகன், 7 உலக இயக்கங்களின் காரணம், ஏகன், அநேகன், ருத்ரன், லோக ரக்ஷகன், சிவன். அவனே அத்வைதன், அவனே ஆதிமூலம். அற்புதம் சங்கரரே, அற்புதம். மிக தெளிவான பதில். சாத்திய விளக்கம். சங்கரரே, எனக்கோர் ஐயம். சர்வஜ பீடத்தில் அமர்வதற்கு ஆத்ம சுத்தம் போலவே உடல் தூய்மையும் மிக அவசியம், இல்லையா? ஆம் தேவி. தாங்கள் பரகாயம் மேற்கொண்டவர் என்பதால் இதை குறித்து உங்களின் விளக்கம் என்ன? உடல் என்பது அழியும் தன்மையுடையது, ஆன்மாவோ அழிவற்றது. பகவத்கீதையும் இதனையே பகர்கின்றது. பழைய ஆடையை பழசென்று ஒதுக்கிவிட்டு அழகிய ஆடையை அடுத்தடுத்து அணிவது போல பழகிய உடலை விட்டு அழகிய ஆன்மாவும் அடுத்த உடலையே நாடும். அதுபோல அழியும் உடலை விட்டு அழிந்த உடலுக்குள் தானே நான் பரகாயம் மேற்கொண்டேன். ஆயினும் அது என் உடல் அல்லது. சித்தத்தில் சிவனை வைப்பவன் நான், சிவனையே சுவாசிப்பவன்.
யாக்கையாலும் ஆன்மாவாலும் தூய்மையுடையவனாகின்றேன். சங்கரா, உலகிற்கு உண்மையை உணர்த்தவே இக்கேள்வியை யாம் வினவினோம். நீ சர்வஜ்ஞ பீடத்தில் அமர்வதற்கான ஒரு தகுதியையும் பெற்றுவிட்டாய். நீயே சர்வஜ்ஞன், நீயே அத்வைதத்தின் வழிகாட்டி, நீயே ஜகத்குரு. உன் மூலமாக சனாதனத்தின் பேர் இன்னும் ஆழமாக பரவட்டும், உலகம் நன்மை அடையட்டும். जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर महादेव शंभो काशी विश्वनाथ Hare Hare Mahadeva Shambho Kashi Vishwanath